அறிவோம் சிவசக்தி குருவை துணை ஸ்ரீகணேசம் குமரி கலைக்குழந்தையும் ராஜசேகராசான். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய மாணவன் சிறுவன் ஒரு நகைச்சுவை பாருங்கள். நம்ம ஏற்கனவே நகைச்சுவை போட்டிருக்கோம். இந்த நகைச்சுவை பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம், சிம்பிளாக இருந்தால் கூட எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகும். நேர்களே, நம்ம பார்த்த நிலைச்சோடு அனைவருக்கும் பிடித்ததாக இருக்கும். குழந்தைகளையும் பார்த்து இந்த பாடலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தப்பு இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மருத்துவ குறிப்பு பார்ப்போம். அதாவது பார்த்துக்கலாம், சுத்தமான தேன், சரிங்களா? இந்த தேனை, சுத்தமான தேன் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அனைவரும் சுத்தமான தேனை வாங்கி வச்சுக்குவாங்க. வீட்டில் இப்போ ஹார்ட் இருக்குது, எனக்கு ஒரு அடைப்பு இருக்குது, என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியல, இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஏழ்மையான குடும்பத்தை சொன்னதாக இருக்குங்க, சவால் நேரத்தில் அந்த நேரம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சு போனீங்கன்னா, இந்த தேனை நைட்டு தூங்கும்போது எப்படின்னா உங்கள் ரூமில் பக்கத்தில் நீங்கள் தூங்கக்கூடிய இடங்களும் இருக்கும். தேன் சரியா சுத்தமாக இருக்கணும், தேன் சுத்தமான தேனாக இருக்கணும். அந்த மனதில் வச்சு வாங்கி கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு நேரம் சுத்தமான தேனை வாங்கி வச்சுருந்தாங்க வச்சுக்கிட்டு இந்த மசாஜ் அப்படிங்கிறது நைட்டு தான் வரும், நைட்டு வரும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்மளை உடனே கலத்தை பிடிச்சி உள்ளது கிடையாது. ஏதாவது ஒரு அறிகுறிகளை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு தலைவலியாக இருந்தாலும் சரி, ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, ஒரு இருமலாக இருந்தாலும் சரி, ஒரு மந்தகனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு அறிகுறிகளை காட்டும். இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வருது நீங்களே வேலை கறக்கம் போல் வரும், உடம்பெல்லாம் நல்ல வேர்க்கும். சில பேருக்கு இந்த சைடில் இருந்து இதுலேருந்து இப்படி ஒரு வலி வரும், இதில் வந்து சில பேருக்கு விட்டுரும். இந்த அடி வயர் பகுதியில் வரும்போது இதில் தொடர்ந்து இந்த ஏர் இப்படி வந்து இதில் விட்டுரும், இதில் வந்தோடனே விட்டுரும். இது ஒரு அறிகுறி. அடுத்தாரம் இதில் இந்த சைடு வர ஏறும், இடது சைடெலாம் காட்டுறது. அப்போ இதில் இருந்து இதில் வரும் ஒரு வலி, இது வந்து சின்ன சின்ன விட்டோம் அந்த விட்டுரும். அப்போ இப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் வரும்போது நல்ல ப்ரெஷருக்கும் உடம்பு, நல்ல கலகலக்கங்கள் வரும், நம்ம அப்படியே மயக்கம் போல வரும், ரொம்ப சோர்வாகிடும் உடம்பு. இது ஒரு அறிகுறி, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வரும்போது நம்ம உடனே உஷாராக கொள்ளணும். என்ன வேணும், தேன் எடுத்து ஒரு 20 மில்லி தேன் எடுத்து உடனே குடிச்சிடணும். குடிச்சிக்கிட்டு அங்கங்கே நம்ம வீட்டுக்குள்ள ரூமுக்கு ஒரு 10 இல்லை 12 இல்லை 15 மில்லி ரூம் இருக்குன்னா மற்ற அங்கேயும் கொஞ்சம் நடந்துக்கிறதா போகும். இந்த ரத்தத்தோடு அந்த தேனை கலந்து கொள்ளும். அதாவது தேனுடைய தன்மை தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவர்களையும் கெடப்படாத தன்மை அந்த தேனுக்கு உண்டு, மருத்துவ தன்மை, சரிங்களா? தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவர்களையும் கெடவிடாது தேன். ஆகவே ரத்தத்தோடு வந்து உடனே ரத்தத்தை விரட்டி ஸ்பீடாக ஓட செல்லும் தன்மை அந்த தேனுக்கு இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும், அதாவது உங்கள் ஃபேமிலியில் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதை குறித்தும் இதை தெரிந்து கொண்டும் பல பேருக்கு சொல்லியும் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்காதவங்க, ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடியவங்க பின்தொடங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.